அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி முதல் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஆட்சி பலம் இழக்கும் புதனால் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னி ராசியில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரித்தாங்க. துலாம் ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரித்தாங்க. ஆனால் கன்னி ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து வந்த புதன் பகவான் 6/10/2024 தேதி முதல் துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஆட்சி பலம் இழக்கிறாரு. இதன் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி மீனராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவராத்திரி சம்பந்தமான போன்ற பல தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜில் அதற்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பலம் இழக்கும் புதனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மட்டுமில்லாமல் மற்ற கிரகங்களுடைய நிலைகளின் காரணமாகவும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதனான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது சரியான ஒரு அமைப்பு இல்லை என்று தாங்க சொல்ல வேண்டும். நாம் தொடர்ந்து சொல்லி வருவதை போல மீனராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லாத அமைப்பில் தான் இருக்கின்றன என்பதை கவனத்தில் கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கவனமாக பார்த்து செய்ய வேண்டிய ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்வது மிக மிக அவசியங்க. தேவையான பணம் கைக்கு கிடைத்து விடுங்க. இருந்தாலும் கூட அதற்கு ஏற்றாற் போல செலவுகளும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதால் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படாது. ஆனால் இந்த செலவுகளை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தான் இருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சிலர் வீடு வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படலாங்க. அதற்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா என்று கேட்டீங்கன்னா நிச்சயமாக அதற்கான அவசியம் இருக்காதுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண உதவி என்பது கிடைத்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இந்த புதனுடைய பலம் இழப்பின் காரணமாக என்ன மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, இந்த காலகட்ட கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. தனாதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்தில் அமர்ந்தபடி தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. எனவே தொழில் வளம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்த புதனுடைய பலம் இழப்பு அமைஞ்சிருக்குது. தொல்லை தந்த எதிரிகள் விலக இருக்காங்க. நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீங்க. அதே போல் நிகழ்கால தேவை பூர்த்தியாகுங்க. பூமி வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். புனித பயணங்கள் உருவாகுங்க. சர்ப கிரகங்களை முறையாக வழிபட்டால் சகல யோகங்களும் வந்து சேரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருப்பவர் சனி. அவர் வக்ரம் பெறுவது ஒரு வகையில் நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். இருந்தாலும் கூட லாபாதிபதியாகவும் சனி இருப்பதால பொருளாதாரத்தை பொறுத்தவரை அடிக்கடி ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகளும் குறுக்கீடுகளும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இருந்தாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க நீங்கள் எதையும் சமாளித்து விடுவீர்கள் என்பதால் இவற்றை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்வது உங்களுடைய வெற்றிக்கான வழித்தடமாக அமையிருக்குது. வெளிநாட்டு பயணத்தில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாங்க. இக்காலத்தில் முறையான வழிபாடுகள் முன்னேற்ற பாதையில் இருந்து
ஈடுபட வைக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. குறிப்பா மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் ஆட்சி பலம் இழந்து துலாம் ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறாரு. உங்களுடைய அவர் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறாரு. இக்காலத்தில் பொருள் வரவு என்பது திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் இருமடங்காக தாங்க இருக்கும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், நாடு மாற்றம் போன்றவை நிகழும் நேரம் இது. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி செலவிடுவீங்க. முக்கிய பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அது சுக்கிரனுக்கு சொந்த வீடு என்பதால் இக்காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க. அஷ்டமாதிபதி வலுவடையும் இந்த நேரத்தில் தடைகள் அதிகரிக்கும். உறவுகள் பகையாகலாம். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய இயலாது. வரவை காட்டிலும் செலவு இருமடங்காக இருக்குங்க. வாகன பழுது அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளின் முரண்பாடான குணத்தினால் வேலையில் இருந்து விலகி கொள்ளலாமா என்று சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுங்க. இது மாதிரியான நேரங்கள்ல எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அசுரகுருவான சுக்கிரன் விருச்சக ராசிக்கு செல்கிறாரு. அதே போல தேவகுருவான குரு பகவான் ரிஷப ராசியில் கூடிய விரைவில் வக்ரம் பெற இருக்கிறாரு. இந்த முரண்பாடான கிரகங்களுடைய பார்வை பலத்தால் திடீரென மாற்றங்களும் ஏமாற்றங்களும் வந்து சேருங்க. தொழில் மாற்றங்களை பற்றி சிந்திப்பீங்க. பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்த்து கொள்ளும் யோகம் உண்டுங்க. விலகி சென்ற சகோதரர்கள் விரும்பி வந்து இணையக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. குறிப்பா மீனராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் விரயங்கள் கூடுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருப்பமான வகையில் பணியிட மாற்றம் அமையாது. கலைஞர்களுக்கு நண்பர்களின் மூலம் நல்ல தகவல்கள் கிடைக்க இருக்குது. அதே போல் மாணவ மாணவிகள் கவனம் சிதறாமல் உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது எதிர்கால உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் முன்கோபத்தை பொறுத்து கொள்ள வேண்டுங்க. விரயச்சனி என்பதால் எந்த பொருளை வாங்கினாலும் விற்றாலும் கவனமாக இல்லாவிட்டால் நஷ்டம் ஏற்படுங்க. புதிய தொழில்களோ புதிய முதலீடுகளோ இப்பொழுது வேண்டாங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராசிநாதனை பலம் இழந்து இழப்பதால வியாழக்கிழமை விரதம் இருந்து பகவான் மகான் ராகவேந்திரரை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.